சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஏறக்குறைய 67,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருக்கார். வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் நம்மிடம் இருக்கார். சார், இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? பல்வேறு பிரச்சாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, பல்வேறு விமர்சனம் வச்சாங்க. ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்க, வெற்றி எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி மாண்புமிகு தமிழக முதல்வரின் 3 ஆண்டு சாதனை கிடைத்த வெற்றி. எந்த குற்றச்சாட்டுகளையும் திமுக எதிர்கொள்ளும். திமுக எதிர்ப்பிலே வளர்ந்த கட்சி. அதனால் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிவித்த போதிலிருந்து உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெறும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். பிரச்சாரத்திலே வாக்கு வித்தியாசம்தான் இந்த தேர்தலை நிரூபித்திருக்கிறதே தவிர வெற்றி என்பது தேர்தல் அறிவித்த நாள் முதல் கொண்டு திமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஏற்கனவே இப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருந்த நிலையில அதிமுக வாக்கு பாமக செல்லும், நாம் தமிழர் செல்லும் சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க ஒரு 67,000 வாக்கு வித்தியாசம் சென்றீங்க. அதிமுக வாக்கு யாருக்கு தான் உண்மையில போச்சு? சார், மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது பெண்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் நந்தன்கால்வாய் திட்டம் வரும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நந்தன்கால்வாய் திட்டம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் கோரிக்கை முன் வச்சிருந்தீங்க. அந்த திட்டங்கள் எப்ப நிறைவேற்ற வாய்ப்பு? மாண்புமிகு தமிழகத்துடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே தொகுதி முழுக்க சொல்லியிருக்கிறார். விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை, இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நாளை தமிழக முதல்வரிடம் நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்து விட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம். அப்பொழுது அவரிடம் நந்தன்கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். நன்றி.